அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஸ்டின் ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025ல கேட்டிருந்தாங்க ஒரு ஆப்டிடியூட் டைப்ல. இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துச்சு. ஏன் இந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னு. ஒரு விஏஓ அண்ட் குரூப் 4 இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் வந்து அதாவது எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா நில அளவை படி, அதாவது விஏஓ போஸ்டிங்க்கு நம்ம போகணும்னா கண்டிப்பா ஒரு நில அளவை மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை விஏஓக்குன்னு சொல்லிட்டு தனியாக எக்ஸாம்ஸ் வைக்கும்போது கேட்டிருக்காங்க. இப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டதுனால அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா எதுவுமே அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸே இல்லாம இருந்துச்சு. இப்போ சில கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடா வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி தான், நம்ம பார்க்கறதுக்கு தான் அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றது பார்க்கலாம், இதுக்கான ஆன்சர் என்னது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. த ரீடிங் இன் த ஃபீல்ட் புக் ஆர் ஆஸ் கிவன் பிலோ. ஸோ ஒரு குறிப்பிட்டதுல நில அளவை புத்தகத்துல நிலமானது இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா நம்ம எழுதணும். அப்போ ஏ அப்படின்றது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட், அதுல இருந்து 50 மீட்டர் தொலைவில் ஒரு பாயிண்ட் இருக்கு சரிங்களா. அந்த மீட்டர் அங்க இருந்து இ அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நம்ம மெஷர் பண்றோம். அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 30 மீட்டர். அது வந்து இ பாயிண்ட். அகைன் 50ல இருந்து மொத்தமா 80, அதாவது கீழே இருந்து கவுண்ட் பண்ணணும். 50ல இருந்து 80 போடக்கூடாது. 80 வரத்துக்கு மொத்தம் எவ்வளவு மீட்டர் வந்து 30 மீட்டர் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து 30 மீட்டர், இது 50 மீட்டர். அப்போ மொத்தமா 80. இங்க இருந்து ஏக்கு வந்து 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏக்கு வந்து 50 மீட்டர். கொஞ்சம் தெளிவா எழுதிக்கோங்க, அப்பதான் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுவே 80 ஆயிடுச்சு. 80ல இருந்து 120 வரத்துக்கு நமக்கு எத்தனை வேணும்? 40 மீட்டர் வேணும். அப்போ 40 மீட்டர் இங்க. ஓகேங்களா. ஸோ 40 மீட்டர் இங்க இருந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க இருந்து டிக்கு பாத்தீங்கன்னா 20 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து டிக்கு வந்து 20 மீட்டர். அகைன் 40 மீட்டர். இப்ப இது மொத்தமா சேர்த்து 50, 20, 120 ஆயிடுச்சு. 120ல இருந்து 30 மீட்டர் வந்து நமக்கு சி பாயிண்ட். ஸோ இதுதான் அந்த டயக்ராம் ஃபீல்டு ஒர்க் பேஸ் பண்ணி அந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது எல்லாமே ஷேப்ஸா நம்ம மாற்றணும். ஸோ ஷேப்ஸா மாத்துறதுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணுங்க. சி டு டி, ஓகேங்களா. சி டு டி, அதுக்கப்புறம் டில இருந்து இ, அகெயின் இல இருந்து ஏ, ஸோ அதுக்கப்புறம் பி, இது பி வேல்யூ. ஸோ பில இருந்து ஏ, அகெயின் வந்து சில இருந்து பி. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா நம்ம மாத்திட்டோமா. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ எத்தனை ட்ரையாங்கிள்? 1, 2, 3, 4 ட்ரையாங்கிள் இருக்கு. ஆனா இது வந்து பேரலோகிராம் மாதிரி இருக்கு. நம்ம பேரலோகிராம் ஃபார்முலாவும் போடலாம், இல்லைன்னா வந்து இதை ட்ரையாங்கிளா மாத்திக்கலாம். அப்போ 5 ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள். இப்போ 5 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சு மொத்தமா ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். மொத்தமா 5 ட்ரையாங்கிள். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா டோட்டல் லென்த் இன்டு பிரெத். ஸோ அப்போ அதோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும் போது அதோட ஃபார்முலா என்னன்னா half into b into h. ஓகேங்களா. ஸோ half into b into hனா இதுல half into பிரெத்ன்றது 20 மீட்டர், ஹைட் அப்படின்றது 30 மீட்டர். ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணோம்னா 2, 10, 20, அப்போ 300 மீட்டர். 300 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு 2 டிஸ்டன்சஸ் வரும். அதாவது இந்த 40 மீட்டரு பிளஸ் 30 ரெண்டுமே சேர்த்து தான் மொத்த ஹைட். ஓகேங்களா. ஸோ பிரெத் வந்து 50 நமக்கு தெரியும். அப்போ 40 பிளஸ் 30 17 கிடைக்கும். அப்போ half into b into h அதே மாதிரி போட்டு half into பிரெத்ன்றது 50, ஹைட் அப்படின்றது 70. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 525 சார் 50, 225 சார் 50. அப்போ 7 into 25 அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 25 into 4 times வந்து நமக்கு 1000 அப்படின்றது கிடைக்கும். அதான் 100 பிளஸ், அதாவது 25 into 7 போடுங்க. 7 5s are 35, 7 2s are 14, 14 plus 3 7. அப்போ 1750 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது half into திருப்பியும் b into h. அது எதுக்குன்னா தேர்ட் ட்ரையாங்கிள். தேர்ட் ட்ரையாங்கிளோட ஹைட் பாத்தீங்கன்னா 30 to 50. அப்போ 30 plus 50 80 அப்படின்றது கிடைக்கும். விட்த் வந்து 50 into 80. ஓகேங்களா. ஸோ இது 40 டைம்ஸ் 40 into 50 வந்து 2000 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஃபோர்த் ட்ரையாங்கிள் பாருங்க. ஃபோர்த் ட்ரையாங்கிள் half into b into h அப்படின்றது கிடைக்கும். இப்போ ஃபோர்த் ட்ரையாங்கிள் 30 and 50. அப்போ half into 50 into 30 அப்படின்றது கிடைக்கும். இதுவும் அகைன் வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 50 25 சார்
இப்போ 25 3s are 75 750ன்றது கிடைக்கும் 750 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஃபிஃப்த் ட்ரையாங்கிள். ஃபிஃப்த் ட்ரையாங்கிளுக்கு அதே தான் ஹைட் 40 + 30 70. 70 இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து 20 கொடுத்துட்டாங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 30. ஆனா இதுல இருந்து இது வரைக்குமே 20. அப்ப 30 - 20 வந்து இது 10ன்னு வரும். அப்ப half into b into h ல half into breadth வந்து 10 into distance, அதான் height பாத்தீங்கன்னா 40 + 30 70. ஓகேங்களா? ஸோ இது வந்து 35 டைம்ஸ். ஸோ 10 into 35 350 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஒரு ரெக்டாங்கிள். இப்போ ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அந்த ரெக்டாங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ரெக்டாங்கிளோட லென்த் இன்டு பிரெத் தான் இதோட ஏரியா. ஸோ அப்போ ரெக்டாங்கிள் லென்த் பாத்தீங்கன்னா 40 + 30 70, இது 20. அப்போ லென்த் வந்து 20, இது வந்து 70. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14, 1400. ஓகேங்களா? ஸோ 1400 அப்படின்றது கிடைக்கும். 1400 மீட்டர் ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது 300 + 1750 + 2000 + 750 + 350 + 1400 எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து 6550 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து திருப்பி ரீகேப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல, அதாவது அந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ குரூப் 2க்கான நோட்டிபிகேஷனை விட்டுருக்காங்க, அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 600 வேகன்சிஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணி இது அப்படியே இந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா, குரூப் 4க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, இந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களாலையுமே குரூப் 2 அட்டன் பண்ணி கிளியர் பண்ண முடியும். ஸோ குரூப் 2 எழுதுற மாணவர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. வேற ஏதாவது தகவல்களோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.